ஏன் மிஸ்டர், இந்த லேடி உங்க கூட வந்தா சொல்றாங்க ரூம் நம்பர் 320ல நீங்க இவங்களோட தங்கலியா? ஏன் சார், நான் 103ல இருக்கும்போது இதுக்காக 320க்கு போனோம்? இதுக்கு முன்னாடி இவங்களை எங்கேயாவது பாத்துறீங்களா? பாத்துருக்கேனே. ரொம்ப ஹை லெவல் ப்ராஸ்டியூட்னு இவங்க தொடர்புள்ளவங்க சொல்லி பாத்துருக்கேன். என்ன ஆசை காட்டி கூட்டிட்டு வந்துட்டு இப்படி அநியாயமா பழி போடுறேடா. யார் நீ? எதுக்காக என் வாழ்க்கையோட இப்படி விளையாடுன? சொல்லு, யார் நீ? அட பாவி. ஒரு மனுஷன் தனியா தவுல் வாசிக்கலாம், தனியா பிளைட் கூட ஓட்டலாம், ஏன் தனியா சந்திர மண்டலத்துக்கு கூட போயிட்டு வந்துடலாம். ஆனா தனியா கம்பெனி இல்லாம எப்படா தண்ணி அடிக்கிறது? நான் என்ன கம்பெனிக்கு ஒரு அழகான பேர் வேணும் நான் கேட்டேன். 5 அடி 4 அங்குலத்துல ஏத்த மாதிரி ஒரு நாய் உட்கார்ந்தாலும் ஓகே தானே? ஓகே, இன்னைக்கு நீ தாண்டா எனக்கு சரியான கம்பெனி. ஏன்னா நீ தான் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன், அதை விட முக்கியம் பெக்கில் பங்கு கேட்க மாட்டேன். ஓகே என்ன? ஓகே, நீ ஒரு குடிகார பைய, 3 ரவுண்ட் அடிச்சோன்னா மப்புல உளருவ. யோ, என்ன மப்புல உளருவாங்க? அதுதானே காசு செலவுனே குடிக்கிறதே. இப்போ குருமூர்த்தி ஒரு பொண்ணை டாவ் அடிச்சான், லவ் பண்ண, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு திருத்தணி கூட்டு போய் அங்க விபச்சாரின்னு அவளை மாட்ட வச்சிட்டான். இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அந்த பொண்ணு யாரு, குருமூர்த்தி யாரு, நான் யாரு? ஹலோ. ஓகே. எஸ் மேடம். ஹலோ சார். உட்காருங்க. ஒரு டைமண்ட் நெக்லஸ் காமிங்க. எவ்வளவு ரேஞ்சில மேடம்? 5, 7, 9, not less than 5 lakhs. 1 மினிட் மேடம். 4 கிராம் சொச்சு இருக்குங்க, 2400 ரூபா ஆகும். ஐயா, என்கிட்ட 1200 ரூபா இருக்குங்க. அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது தாலி இருந்தா கொடுங்க ஐயா. நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? 1200 ரூபாய்க்குலாம் தங்க தாலி வராது. நீங்க போய் 2400 ரூபாய் எடுத்துட்டு வாங்க, நான் தாலி எடுத்து வைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். அந்த தாலியை பேக் பண்ணி அவர்கிட்டயே கொடுத்துருங்க. அந்த பில்லை என் பில்லோட சேர்த்துருங்க. இந்தாங்க அப்படிங்க. இத பாருங்க மேடம். ஓ, வெரி நைஸ். பேக் பண்ணிடுங்க. நியூ மாடல். Totally how much? 7 lakh and 5000 மேடம். 5000 லெஸ் பண்ணி 7 lakhs கொடுங்க. ஓகே. இந்த செக் நீங்களே ஃபில் பண்ணிக்கங்க. நாங்க செக் எல்லாம் வாங்குறது இல்ல, கேஷ் மட்டும் தான் வாங்குறோம் மேடம். என்ன சார் நீங்க? என்ன மாதிரி ஒரு பொண்ணு 7 லட்சம் ரூபாய் கேஷ் மெட்ராஸ் சிட்டில எப்படிங்க எடுத்துட்டு வர முடியும்? அதனால தான் செக் கொடுத்தேன். கிரெடிட் கார்டு எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன், அவசரத்துல மறந்துட்டேன். டோன்ட் வரி, இது 1 hourல பாஸ் ஆயிடும் உங்களுக்கு. சாரி மேடம், நாங்க செக் வாங்குறது இல்லன்னு பாலிசி வச்சிருக்கோம். ஓகே, நோ ஆர்குமெண்ட்ஸ். என் மேல நம்பிக்கை இருந்தா உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளை என் கூட அனுப்பி வைங்க, கேஷ் கொடுத்து அனுப்புறேன். கண்டிப்பா அனுப்புறேன். ரகுபதி, அக்கௌண்டன்ட் கூப்பிடுங்க. சார், அவர் கனரா பேங்க் போயிருக்காரு சார், வர 1/2 hour ஆகும். சரி, குர்கா வர சொல்லுங்க. சார், மேடம் கூட போங்க. 7 lakhs கேஷ் கொடுப்பாங்க. ठीक है, பேப்பர் வாங்கிட்டு வந்துருங்க. ठीक है சார். ஐ மேம் சார். Thank you. நான் வாமட்ட பாரியா. நான் வாமட்ட. மேடம், என்ன இங்கே வந்திருக்கீங்க? என் ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்காரு. என்னது, உங்க ஹஸ்பண்ட் இங்கே இருக்காரா? ஆமா. ஐயோ பாவம். யோ, என்னையா பாவம்? அம்மா, நீங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா சுந்தர் லக்தா ஹை, ஆனா உங்க ஹஸ்பண்ட் பாவம் பைத்தியமா? யோ, என் ஹஸ்பண்ட் பைத்தியம் இல்லையா? டாக்டர். ஓ, பைத்தியக்கார டாக்டர். ஷட் அப். வண்டியில நகையெல்லாம் இருக்கு, அதை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நான் ஒரு 5 நிமிஷத்துல வரேன். அந்த பேஷண்ட் ஊசி போட்டுருப்பாரு சார். சார், நீங்க தான் டாக்டரா? பார்த்தா தெரியல. டாக்டர் வைத்தியலிங்கம், MBBS சைக்காட்ரிஸ்ட். அம்மா, நீங்க யாரு? என் பேர் சாந்தி, மிஸ்ஸஸ் சாந்தி. என் சொந்த ஊரு ஏர்வாடி. உங்க ஹஸ்பண்ட் மார்வாடியா? நோ 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 நோ, நேபாளி. ஓ. நாங்க 2 பேரும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா ஒரு 6 மாசமா கமான் கமான், என்ன சொல்லுங்க, டெல் மீ. ஒரு 6 மாசமா ஒரு மாதிரியா இருக்காரு. ஒரு மாதிரினா என்ன மாதிரி? அடிக்கடி என் சேலையை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாரு. திடீர்னு ஃப்ராக் சுடிதார்லாம் போடணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நான் தான் இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் மிரட்டினாரு. இப்ப என்னடானா கூர்க்கா ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நான் தான் கூர்க்கான்னு சொல்லி நான் எவ்வளவு கெஞ்சி கூப்பிட்டு உள்ள வராம அங்க காருக்கு காவலா நின்னுட்டு இருக்காரு. எவ்வளவு பணம் இருந்தோ வசதி இருந்தோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. Don't worry my child. என் நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது டாக்டர்.
ஐயோ பாத்தீங்களா, வெயில் இல்ல மழை இல்ல, அவர் எப்படி கொடை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு. என் ஹஸ்பண்ட் எப்படியாவது கொடை நான் எதுக்கு பிடிச்சிருக்கேன். இருக்கேன், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். ஆமா, என்னத்துக்கு கூட? மழை பெய்யுது. எஸ் மழை பெய்யுது. இடி இடிச்சிருக்கணுமே. இடிக்கும். டார்லிங், டாக்டர், என் ஹஸ்பண்டோட நிலைமை பாத்தீங்களா? மேம் சாப் தான் குர்கா மேம் சாப். என்ன டார்லிங், அன்னைக்கு அப்படிதான் டாக்டர் ட்ரெஸ் போட்டுட்டு நான் டாக்டர்னு சொன்னீங்க. இன்னொரு நாள் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் போட்டுட்டு நான் இன்ஸ்பெக்டர் இல்ல, டாக்டர். இன்னைக்கு கூர்க்கா ட்ரெஸ் போட்டுட்டு ஐயோ. ஐயோ தாங்க டாக்டர், நான் சத்தியமா குர்கா டாக்டர். நீ மேம், குர்கா என் dress பாருங்க. யூனிஃபார்ம் போட்டுக்கல, நீ குர்காவே தான். நர்ஸ், இன்ஜெக்ஷன். ஐயோ, டேய், அப்படியா? பாருங்க. இல்ல, என்னங்க டாக்டர், ம்? என்ன ஆச்சு? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இது மருந்தோட எஃபெக்ட். இன்னும் 24 மணி நேரம் மயக்கமா இருப்பாரு. நாங்க உடனே அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறோம். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். என் மாங்கல்யமே உங்க கையில தான் இருக்கு. என் கையில கொடுத்துட்டீங்களே, மறந்துருங்க. எதுக்கு இருக்கு, ஃபவுண்டன் பிளாசா எதுக்கு இருக்கு, வீடியோ கேம்ஸ் எதுக்கு இருக்கு. Enjoy.
ட்ராக் சூட்டு டிஷர்ட்டு சல்வார் கம்மீஸ் ஹாஃப் பேண்ட் இப்போ போட்டா அழகு வரும் குரு எப்படி இருக்கு நம்ம ட்ரெஸ் சூப்பரா இருக்கு ஏதுண்ணே அது ஒரு டெய்லர் நம்ம கையில மாட்டினா 2 மாசம் கடனுக்கு பிராக்கெட் போட்டேன் ஆனா எப்படி இருக்குன்னு சொல்ல போனேன் நல்லாதான் இருக்கு ஆனா என்ன முதலாளி நான் எப்படி இருக்கேன் வார சம்பளம் வாங்குற நீங்க பின்றீங்க ஆமா நீ 24 மணி நேரம் சம்பாரிச்சு பணத்தை பேக்ல போடலான்னு பாக்குறேன் நான் என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆமா எது கூப்பிட்டேன் ஒண்ணு இல்லண்ணே இல்ல 2000 ரூபாய் இருக்கு அந்த அம்பாசிடர் இருக்க கிராம் ஷாட் வாங்கிட்டு வரணும் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கண்ணே ஆட்டோ காசு அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கண்ணே சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா காதலிலே எந்த வகை கோர மா மேட்ச் வாஸ் இருக்கா என்ன லொல்லா என்ன பார்த்து சிகரெட் பிடிக்கிற பொண்ணு மாதிரியா தெரியுது ஐயா என்னைக்கு இருந்தாலும் ஒரு இடத்துக்கு வாழ்க்கப்பட்டு போய் விளக்கேத்த போறீங்க முன்ஜாகிரதையா தீப்பெட்டி வச்சிருப்பீங்களான்னு கேட்டேன் அப்படிங்களா ஆ. நீங்களும் ஒரு நாள் சாக போறவர் தான் உங்களுக்கும் கண்ணமாப்பேட்டை சுடுகாட்டுல ஒரு இடம் பிடிச்சுக்கிட்டுமா அட இல்லைன்னு சொல்லுமா என்னை தாளாட்ட என்ன? இல்ல 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 ரொம்ப சூடா இருந்தீங்களே சிகரெட் பத்து தான் பார்த்தேன் சீ, ஒரு மாங்காய் மடியனை கூட காணும் சித்தி சித்தி என்னடா அங்க ஒரு மாங்காய் மடையா பஸ் ஸ்டாண்ட்ல பணத்தை எடுத்து பாக்குறான் எவ்வளவுடா தெரியும் 5000க்கு மேல பஸ் ஸ்டாப்ல நிக்கிற பொண்ணுங்களை பார்த்து சொல்லி விடுறான் சித்தி கவலைப்படாத கவுத்துள்ள அது நீ என்ன பிடித்தமா இது நான் வந்து- நீங்களா பஸ் ஸ்டாண்ட்ல உங்களை எதிர்பார்க்கவே இல்ல நீங்க நல்லா பார்த்து சொல்லுங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ஆ? பார்த்து சொல்லு சொன்னீங்களே போங்க சார் அந்த குறும்பு அப்படியே இருக்கு உங்களை நான் எங்க பார்த்தேன்னு ஞாபகம் இல்லையா நான் உங்க பக்கத்து வீட்டுல தானே இருக்கேன் பக்கத்து வீடா மதுரையில இருந்து வந்ததுல இருந்தே பிளாட்பாரத்துலயும் மெக்கானிக் ஷெட்லயும் நான் படுத்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஏது வீடு யாரோ நினைச்சிட்ட மாட்டேமா இருக்கா சரி அதே ரூட்ல போய் நாம கவுத்துருவோம் கரெக்ட் மயிலாப்பூர்ல கார்னேஸ்வர் கோயில் ஸ்ட்ரீட்ல டோர் நம்பர் கூட 100 தானே இல்ல சார் நீங்க தான் 100ல இருக்கீங்க நான் 101ல இருக்கேன் கரெக்ட் மறந்துட்டேன் நீ கம்மி கேட்டு வீடு தான் ஆமா சார். கரெக்ட் நாம எதிர்பார்த்த மாதிரி மாங்க மடையனா இருக்கான் இவர் ரோட்லயே போய் இவனை கவுத்துற வேண்டியதுதான் ஆமா உங்க சித்தி ஒருத்தர் இருப்பாங்களே எனக்கு அடிக்கடி சப்பாத்தி சுட்டு தருவாங்களே அவங்க இறந்துட்டாங்க சார் இறந்துட்டாங்களா ஆமா உங்க தாத்தா ஒருத்தர் இருப்பாரு சதா எருமிட்டா இருப்பாரு லோக்கல் அவரு அவரும் இறந்துட்டாரு அவரே இறந்துட்டாரா உங்க வீட்டுல ஒரு நீட்டமா டேஷன் ஒரு நாய் இருக்குமே எப்ப பார்த்தாலும் காலை சுத்தி ஒரு அங்கிள் அது அதுவும் இறந்துடுச்சு அதுவே இறந்துருச்சா ஐயோ என்னடா கொடுமை ஹலோ